இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு சுக்கிரமங்கல யோகத்தால் 8/3/2024 முடிவதற்குள் பணமழையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பராசியில் சனி, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி செவ்வாய் மற்றும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய சுக்கிர மங்கள யோகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு செவ்வாய். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முருகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு. செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பார்கள். அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் பணவரவை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அதுவும் சுக்கிரனோடு இணையும் பட்சத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர். இதேபோல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி, வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். அதனாலதான் லௌகீக வாழ்க்கைக்கு சுகங்களையும் சுக்கிரனே அதிபதியாக திகழ்கிறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்கிரன் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது 9 கிரகங்களிலும் மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு என்ன சொன்னால் அது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அதனால் தான் இவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கிறாங்க. கலைகளின் அதிபதி சுக்கிரன் தான். இசை, நடனம், பாட்டு, நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர்தான் என்பதால ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவாரு. உதாரணமா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும், லக்னம் மற்றும் 5, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவாரு.
ஒருவருக்கு சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும், வெற்றி பெறுவார்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவை பெற்று இயக்குனர், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள், லைட் பாய், டிராலி தள்ளுபவர், ஸ்டூடியோ வாட்ச்மேன் என அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள் என்றவர். தொடர்ந்து தனித்தனியாக சுக்கிரன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர். இந்த இரண்டு வெவ்வேறு நன்மைகளை கொண்ட இரண்டு கிரகங்கள், அதாவது சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது. கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு சில ராசிகளில் ஏற்படும் பொழுது அது மிக பெரிய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது. அந்த வகையில் மகர ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று அமர்ந்துள்ளது செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாயுடன் இணையும் நட்பு கிரகமான சுக்கிரன் சுக்கிர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். சாதாரணமாக ஒரு சில ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் இணையும் பொழுது அது மிதமான பலன்களையே கொடுக்கும், யோகமான இணைப்பாக செயல்படாது. ஆனால் சுக்கிரன் வலுவாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வலுவாக இருக்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மிக பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்துது. அவைதான் சுக்கிர மங்கள யோகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுது. மகர ராசியில் உச்சமடைந்திருக்கும் செவ்வாயுடன் இணையும் சுக்கிரன் சுக்கிர மங்கள ராஜ யோகத்தை தருகிறாரு. அது மட்டுமில்லாமல் மகரம் என்பது சனியினுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும். ஜோதிட ரீதியாக சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள் தான். எனவே செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இந்த இணைவு மட்டுமல்லாமல் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிக்கும் ராசியில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவதால அடுத்த 4-5 வாரங்களுக்கு சுக்கிரமங்கல ராஜ யோகத்தின் பலன்களை பெற்று எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் ஏற்றங்களையும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க காண இருக்கீங்க. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இணைவால் சுக்கிரமங்கள யோகம் ஏற்படுது. இந்த சுக்கிரமங்கள யோகத்தால் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான புதன் 5ஆம் இடத்தில் இருக்க செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 4இல் இருப்பது நல்ல ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு குரு பார்வையும் கிடைக்குதுங்க. தொழில் கர்மக்காரகரான சனி பகவான் மிகவும் சாதகமான நிலையில இருப்பதால தொழில் அபிவிருத்தி செய்யலாங்க. தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சிகளை நீங்க இந்த தருணங்கள்ல தாராளமாக மேற்கொள்ளலாம். ஏற்றுமதி துறை வெற்றியை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக நடக்குங்க. இருந்தாலும் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு பழைய பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவை வசூலாகுங்க. வியாபார ரீதியான பயணங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது சுக்கிரமங்கள யோகம் உறுதிப்படுத்துது. இடமாற்றமும் புதிய சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் நண்பர்களுக்கு அவரவர்கள் விரும்பியபடி நல்ல ஒரு வேலை அமைய இருக்குங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசி பிரகாரம் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருப்பதும் அத்தனை சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட தற்போது செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இணைவால் இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே சாதகமாக மாற்றக்கூடிய வலிமை சுக்கிரன் மற்றும் செவ்வாய்க்கு அமைஞ்சிருக்குது. இந்த கிரக அமைப்புகள் கவனச்சிதறலையும் அலைச்சலையும் லட்சியத்தை ஏற்படுத்தும் தருணத்துல சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் தேவையில்லாத வீண் தொல்லைகளை நீக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.